அருமையானவர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சபையை ஸ்தாபிப்பதற்கு மிக மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரிசனம் பெற்ற ஒரு கர்த்தருடைய ஊழியராக இருக்க வேண்டும். சற்று அவர் வேதத்தை குறித்து நன்றாக கற்று இருக்க வேண்டும். நான் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சிங் பண்ணுறாக இருந்தால் நான் அட்லீஸ்ட் ஒரு செகண்டரி ஸ்கூல்லாச்சும் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அதனால் மற்ற விசுவாசிகளை காட்டில் நன்றாக வேதத்தை நீங்கள் தெரிந்து கற்றிருந்தால் தான் நீங்கள் விசுவாசிகளை சபையை கட்டி எழுப்ப முடியும், அவர்களை போதிக்க முடியும். அது மட்டுமல்ல, இடம் மிக மிக முக்கியம். பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சட்டப்பூர்வமான அந்த இடமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திலே அது நீங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும். அந்த இடம் எல்லா ஜனங்களும் வருவதற்கு, விசுவாசிகள் வந்து செல்வதற்காக. காட்டில் நீங்கள் தேவாலயத்தை கட்டினா ஜனங்கள் வர முடியாது, பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா மற்ற ஒத்தையில் வர முடியாது, தனிமையில் வர முடியாது. அதனால அந்த இடம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் முக்கியமான இடமாக இருக்க வேண்டும். அதிலே தண்ணீர் வசதி, மின்சார வசதி, மற்ற எல்லாவற்றையும் நடைபாதை வசதி எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆராதனை நடத்துவதற்கு உரிய இடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் மற்ற புற மார்க்கத்தார் இருக்கிற இடங்களுக்கு நடுவில் போய் நீங்கள் ஆலயத்தை கட்டினா நீங்கள் ஆராதனை நடத்தக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கின்ற பொழுது உங்கள் ஊழியத்துக்கு அது விரோதமாக எழும்புவார்கள். இதெல்லாம் மிக மிக நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா அந்த கிராமத்தில் அந்த இடங்களில் நீங்கள் சபை ஸ்தாபிக்கிற இடத்துல நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்ற போது சிறிய இடத்தில் நீங்கள் ஆலயத்தை ஸ்தாபித்தீர்கள் என்றால் அது இடம் கொள்ளாது. அதே போல் சிறிதளவு ஆத்மாக்கள் இருக்கின்ற போது பெரிய இடத்தை வாங்கினாக்கா அதில் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு பொருளாதார அதிகமாக பண நெருக்கடி உண்டாகும், ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் உண்டாகும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யணும். பொருளாதாரம் ஓரளவுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு வசதியாக இருக்கும். அநேகர் எங்களுக்கு வரக்கூடிய விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உதவிகள் நாங்கள் ஃபவுண்டேஷனை நாங்கள் போட்ட ஆலயத்திற்கு கட்டி எழுப்பணும், ஏதாவது இருந்தால் உதவி செய்யுங்கள் என்று பாருங்கள். அது மிக முக்கியம். நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சபையை நீங்கள் ஸ்தாபிக்கக்கூடிய இடம் இன்னொரு திருச்சபைக்கு போட்டியாக, அவர்களுக்கு எதிராக ஆலயத்தை கட்டக்கூடாது, இல்லை சைடில் ஆலயத்தை கட்டக்கூடாது. அது மிக மிக முக்கியம். எந்த ஒரு திருச்சபைக்கும் போட்டியாக நீங்கள் செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் மற்ற திருச்சபையிலிருந்து ஆத்துமாக்களை திருடக்கூடாது. தேவனுடைய ஊழியர்களே, உங்களுக்கு மிக மிக கவனத்தோடு சொல்கிறேன், ஊழிய அனுபவத்தின் மூலம் சொல்கிறேன். ஒரு போதகர் இந்தியா தேசத்திலிருந்து மலேசியாவுக்கு அடிக்கடி வருவார். அங்கே திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுவார். அங்கே அந்த சபைகளில் அவருக்கு சரியாக உபசரிப்பு இல்லாத பொழுது அவர் என்ன செய்தார், 150 ஆத்மாக்குள்ள அந்த திருச்சபையை இரண்டாக உடைத்து அந்த திருச்சபைக்கு எதிர்த்தாப்பிலே அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த திருச்சபைக்கு எதிராகவே உனக்கு நான் ஆர்டினேஷன் பண்ணுறேன், சபை ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்து வைத்தார். அவர் இங்கே ஆரம்பித்து வைத்த பொழுது இந்திய தேசத்திலே அவருடைய குடும்பம், மனைவி குடும்பமே இரண்டாக உடைந்து வேறொருடன் சென்று விட்டார்கள். இதை மிக பாரத்தோடு கவலையோடு சொல்கிறேன். அடுத்த சபையினுடைய ஆத்துமாக்களை திருடாதீங்க. ஏன்னா நானும் என்னுடைய சிங்கப்பூர் தேசத்தில் இந்த ஊழியத்தில் அனுபவத்தில் வேதனைகளை பட்டிருக்கிறேன். எங்களுடைய திருச்சபை ஆத்துமாக்களை திருடி கொண்டு திருச்சபையை ஸ்தாபித்தார்கள். புரியுங்களா? அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மிக மிக உங்களுடைய ஊழியத்தை சபையை ஸ்தாபிக்கக்கூடியவர்களுக்கு கேட்டுக்கொள்வது, ஆத்துமாக்களை திருடாதீங்க. அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 15வது அதிகாரம் 21 நான் மற்றொருவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடி சொல்கிறார் பாருங்க. அடுத்த அஸ்திவாரத்தில் கட்டாத. ஏன்னா நான் மீன் பிடிச்சி நான் பக்கெட்டில் போட்டால் இன்னொருத்தர் போதகர் ஏன்னா மீன் அவர் ஆற்றிலிருந்து பிடிக்கணும், அதை விட்டுட்டு என் பக்கெட்லேருந்து அவர் மீன் எடுத்தார்னா அது அறிவிலித்தனம், முட்டாள்தனம். அதனால் திருச்சபையை ஸ்தாபிக்கின்ற பொழுது முதலாவது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த இடத்துக்கு பொருளாதாரம். அடுத்தவருடைய ஆத்துமாக்களை வைத்து திருச்சபையை ஸ்தாபிக்காதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் வேதனைப்படுகின்ற பொழுது அதனுடைய அந்த பிரதிபலிப்பு அது குடும்பங்களை தாக்குகிறது. ஏன்னா உங்களுடைய தலைகுனிந்து நடக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்க, கவனிங்கள். அடுத்து விளக்கமாக உங்களுக்கு அடுத்த தொடரில் உங்களுக்கு காரியங்களை சொல்ல இருக்கிறேன், கவனியுங்கள். ஆமென்.